and welcome to Shammu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி கலர்ஃபுல்லான பூந்தி லட்டு. ஸ்வீட்னா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது லட்டு தான். லட்டுல பூந்தி உடையாம அழகா முழுசா பார்த்ததுமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ்ல லட்டு செஞ்சோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பூந்தி உடையாம லட்டு பர்ஃபெக்டா வர கரெக்டான அளவுகளை நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மாவை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதோட வெயிட் 125 கிராம். மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரொம்ப எடுத்துக்க வேணாம், ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போதும். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பேக்கிங் சோடா சேர்த்தோம்னா பூந்தி நல்லா உப்பி வரும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது முத்தா அழகாக எலும்பி வரும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். கூடவே ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு நம்ம சரியா சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். பழைய மாவா இருந்தா எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். புது மாவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியே போதும். மாவை கரைக்கும் போது மட்டும் பார்த்து அளவா தண்ணி விட்டு கரைச்சிட்டோம்னா போதும். பூந்தி நமக்கு அழகா வரும். பாருங்க, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த அளவுக்கு இருந்தா போதும். பேட்டர் திக்காக இருந்தால் கரண்டியில இருந்து ட்ராப்ஸ் சரியாக விழுகாது. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பூந்தி ரவுண்ட் ஷேப்பில் வராது. ஒரு மாதிரி வால் அன்ஈவன் ஷேப்பில் தான் விழுகும். இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா 1 கரண்டி மாவை 1 கப்லையும் இன்னொரு கரண்டி மாவை இன்னொரு கப்லையும் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சிருக்கிற 2 கப் மாவில் ஒன்றில் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலரும் இன்னொன்றில் க்ரீன் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர் சேர்க்காமையும் செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கடைகளில் இந்த மாதிரி பூந்தி கரண்டி கிடைக்குது. இது இல்லைன்னா நம்ம வீட்டில எல்லாம் இந்த மாதிரி ஜாரணி கரண்டி இல்லைன்னா ஜல்லி கரண்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கரண்டிலையும் பூந்தி பொரிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மாவு இதுக்குள்ளேயே நின்றும், இதை விட்டு வெளியில ஸ்ப்ரெட் ஆகி வராது. நான் 2 கரண்டிலையுமே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அப்போதான் நிறைய பூந்தி பொரிக்க முடியும். இதில் ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆயில் ஹீட் செக் பண்ண இந்த மாதிரி ஒரு ட்ராப் மாவை விட்டு பாருங்க. டக்குன்னு மேலே எலும்பி வருது. இப்படி வந்துச்சுன்னா ஆயில் கரெக்டான ஹீட்ல இருக்கும். இப்போ பூந்தி கரண்டியை ஆயிலுக்கு மேலே கொஞ்சமாக தூக்கி வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்து இன்னொரு கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. பாருங்க, அழகா பூந்தி முத்தா ஆயிலில் விழுகுது. பூந்தியை ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிக்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் அளவுக்கு பொரிஞ்சா போதும், எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேட்ச் மாவும் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு டைமும் பூந்தி பொரிக்கிறதுக்கு முன்னாடி பூந்தி கரண்டியை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் மாவை சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது நமக்கு எல்லா பூந்திகளுமே ஒரே மாதிரி கிடைக்கும். சில பேர் கரண்டியில் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஷேக் பண்ணிட்டு தட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணோம்னா பூந்தி நமக்கு ரவுண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி வாலாக பொரிஞ்சு வரும்.
இந்த மாதிரி கரண்டியை ஆட்டாம மேலே இன்னொரு கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டோம்னா முத்து முத்தா பூந்தி கிடைக்கும். இப்ப அடுத்த பேட்ச் மாவை ஜல்லி கரண்டியில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். இதுலயும் பூந்தி அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்ப நம்ம கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் பொரிச்சோம்னா போதும். ரொம்ப மொறுமொறுன்னு பொரிய விட வேணாம். ரொம்ப நேரம் பொரிஞ்சிருச்சுன்னா சர்க்கரை பாகு அப்சர்வ் பண்ணாது. மாவு வெந்திருக்கணும், ஆனா சாஃப்டா இருந்தா போதும். பாருங்க, ஒவ்வொரு டைமும் கரண்டியை க்ளீன் பண்ணிட்டு தான் மாவை சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு 3 கலர்ல அழகா ஒரே மாதிரி பூந்தி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல போட்டு வச்சிட்டோம்னா எக்ஸஸா இருக்கிற ஆயில் எல்லாம் வடிஞ்சிரும். பாருங்க, பூந்தி இந்த மாதிரி சாஃப்டா வெந்திருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் மெல்ட் ஆனதும் கொஞ்சமா முந்திரியை சேர்த்துட்டு, பாதி ஃப்ரை ஆனதும் கொஞ்சமா உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வறுக்காம அப்படியே சேர்த்தா பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்க வறுக்காம கூட போட்டுக்கலாம். இப்ப இதுலயே 1 கப் சர்க்கரை சேர்த்து அதுல 1/4 கப் தண்ணி விட்டு கலந்து விடுங்க. எப்பவுமே பாகு வைக்க சர்க்கரையோட அளவுல பாதி அளவு தண்ணி சேர்த்து பாகு வச்சோம்னா சீக்கிரமாவே பதத்துக்கு வந்துடும். நிறைய தண்ணி சேர்த்தோம்னா கம்பி பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வரணும். நம்ம கடலை மாவு 1 கப் தான் எடுத்திருந்தோம். அதோட அளவு 125 கிராம். சர்க்கரையும் அதே கப்ல தான் 1 கப் எடுத்திருந்தோம். பட் சர்க்கரையோட வெயிட் 250 கிராம் இருக்கும். ஏன்னா மாவோட வெயிட் அவ்வளோவா இருக்காது. உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்க கடையில 1/4 கிலோ கடலை மாவும் 1/2 கிலோ சர்க்கரையும் வாங்கி செஞ்சீங்கன்னா அளவு கரெக்டா இருக்கும். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிருச்சு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே நல்ல வாசனையாக இருக்கும். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. லட்டு அவ்வளோ மணமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம 1 பீஸ் கிராம்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தியையும் பாகோட சேர்த்துக்கலாம். பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே பூந்தியை சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் பூந்தி உடையாம இருக்கும். கூடவே வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை இப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நீங்கள் பூந்தி பொரிக்கிறதுக்கு முன்னாடியே பாகு வச்சிட்டீங்க அப்படின்னா 1 நிமிஷம் பாகை ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறமா பூந்தியை சேர்த்துக்கோங்க. பாகு சூடாக இருந்தால் தான் பூந்தி சீக்கிரமாக பாகை அப்சர்வ் பண்ணும். இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிக்கலாம். இடையில 2 டைம் பூந்தியை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போதான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஊறி வரும். இப்போ சுகர் சிரப்பில் பூந்தி நல்லா ஊறி இருக்கு. இதை நமக்கு வேணுங்கிற சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். பாகுலேயே நெய் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு எக்ஸ்ட்ரா நெய் விட்டு உருட்ட வேணாம். அதுவே சரியா இருக்கும். சில பேர் பூந்தியை அரைச்சு செய்வாங்க. நம்ம இதில் கலர் சேர்த்து செய்யறதுனால பூந்தியை உடைக்காம செஞ்சுருக்கோம். இது பார்க்கவும் முத்து முத்தா அழகா இருக்கும்.
கடைகளில் வாங்குற லட்டு சிலது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது ரொம்ப சாஃப்டாக கொல கொலன்னு இருக்கும். இது நமக்கு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் அருமையாக வந்திருக்கு. எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கலர்ஃபுல்லான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி பூந்தி லட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.